குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் பஞ்சு மிட்டாயில் புற்றுநோய் உண்டாக்கும் ரோடமைன் பி எனும் நச்சுப்பொருள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதால் தமிழ்நாடு முழுவதும் பஞ்சு மிட்டாய் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த ரோடமைன் பி பஞ்சு மிட்டாயில் மட்டும்தான் கலக்கப்படுகிறதா அல்லது வேறு எந்தெந்த உணவுப் பொருட்களில் இந்த மாதிரியான நச்சுப் பொருட்கள் சேர்க்கப்படுகின்றன என்பது குறித்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ரோடமைன் பி என்னும் நிறமி துணிகளுக்கும் காகிதங்களுக்கும் நிறம் கொடுக்கும் சாயமாகும். இதை பயன்படுத்துவதால் சிவப்பு அல்லது இளஞ்சிவப்பு நிறம் கிடைக்கும். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, கொட்டைப்பாக்கு, மில்க் பேடா மேலே தூவப்படும் சீவல், ரோஸ் மில்க் கோபி மஞ்சூரியன், பஞ்சு மிட்டாய் என பல உணவுப் பொருட்களில் ரோடமைன் பி கலக்கப்படுகிறது. தர்பூசணியில் எரித்ரோசன் ஊசி மூலம் செலுத்தப்படுகிறது. வெண்டைக்காய் மீது மாலசிட் கிரீன் எனும் நிறமி பூசப்படுகிறது. அஸ்பார்டேம் என்ற செயற்கை இனிப்பூட்டியால் புற்றுநோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. பிரபல குளிர்பானங்களில் அஸ்பார்டேம் என்ற இனிப்பூட்டி பயன்படுத்துவது குறிப்பிடத்தக்கது. ஆய்வு ஒன்றின் தகவல் படி உலகம் முழுவதும் சுமார் 6000க்கும் மேற்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கவும் அஸ்பார்டேம் பயன்படுத்தப்படுகிறது என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரோடமைன் பி மனித உட்கொள்ளுதலுக்கு தகுதியற்றது என பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு ஆணையம் உணவுப் பொருட்களில் ரோடமைன் பி பயன்பாட்டை தடை செய்துள்ளது. இந்த தடையை மீறி உணவு தயாரிப்பதில், பதப்படுத்துவதில், விற்பனை செய்வதில் ரோடமைன் பி பயன்படுத்துவோர் உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி தண்டிக்கப்படுவர். ரோடமைன் பிக்கும் புற்றுநோய்க்குமான தொடர்பு உலக அளவில் பல ஆய்வுகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ரோடமைன் பி உட்கொள்வதால் மூளையின் பின்பகுதி பாதிக்கப்படும். இதனால் உடல் அசைவுகள் பாதிக்கப்படும், நிதானமின்மை ஏற்படலாம், மேலும் கல்லீரல் பாதிப்பு ஏற்படலாம் என்பது எலிகளின் மீது நடத்தப்பட்ட சோதனைகளில் தெரியவந்துள்ளது. புற்றுநோயை உண்டாக்கும் வகையில் மரபணுக்களை பாதிக்கக்கூடிய தன்மை கொண்டது ரோடமைன் பி. மரபணுக்களில் பாதிப்பு ஏற்பட்டால் அது அடுத்தடுத்த தலைமுறையினரையும் பாதிக்கும். ரோடமைன் பி மட்டுமல்லாமல் வேறு பல நிறமிகளும் பலர் விரும்பி சாப்பிடும் பழம், காய்கறிகளில் சட்டவிரோதமாக சேர்க்கப்படுகின்றன என உணவு பாதுகாப்புத்துறை கூறுகிறது. சமீபத்தில் கர்நாடகாவில் கோபி மஞ்சூரியன் மற்றும் பஞ்சு மிட்டாய் போன்றவற்றில் ரோடமைன் பி கண்டுபிடிக்கப்பட்டதால் அதன் பயன்பாட்டினை மாநில அரசு தடை செய்தது. மேலும் நாம் விரும்பி உண்ணும் பானி பூரியில் கூட புற்றுநோயை உண்டாக்கும் வேதிப்பொருட்கள் உள்ளதை கர்நாடகா உணவு பாதுகாப்பு துறை கண்டறிந்துள்ளது. இந்திய அளவில் மிகப்பெரிய பேசு பொருளானது. நாம் பாதுகாப்பான உணவு முறையை பின்பற்ற வேண்டுமென்றால் இதுபோன்ற செயற்கை நிறமூட்டிகளை நமது உணவுப் பொருள்களில் சேர்க்கக்கூடாது. சமீப காலமாக நம்மிடையே கடைகளில் உணவு உண்ணும் கலாச்சாரம் மேலோங்கி உள்ளது. நிறமூட்டுவதற்கும் சுவை ஊட்டுவதற்கும் கடைகளில் பயன்படுத்தப்படும் ரசாயன பொருட்கள் நம் உடலுக்கு கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அதனால் விலை கொடுத்து நம் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நோய்களை வாங்காமல் முடிந்தவரை ஆரோக்கியமான உணவுகளை நம் வீட்டிலேயே தயார் செய்து நாம் உண்ணுவது நம் உடல் நலத்திற்கு மிக நல்லது.